ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காடுகளில் வாழ்கிற நரிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் -50°C குளிரில் நரிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அதான் இந்த ஆர்டிக் நரி. இதை பற்றின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம். இதுக்கு வெள்ளை நரி, துருவ நரி, பனி நரின்னு பல பெயர்கள் இருக்கான். இது ஆர்டிக்கில் உள்ள துந்துராங்கிற நிலப்பகுதியில் அதிகமாக காணப்படுறதுனால இதுக்கு பேர் ஆர்டிக் நரின்னு சொல்கிறாங்க. இந்த நரி கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்தில் பனி பிரதேசத்தில் வாழுதான். இந்த நரிகள் ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, வட ஐரோப்பிய, ரஷ்யா, கனடா, அலாஸ்கா போன்ற பகுதியில் காணப்படுமா. இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பூனை அளவு தான் இருக்குமா. இதை பற்றின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இந்த உலகத்திலேயே தன்னோட முடியோட கலரை மாற்றுற ஒரே நரினா இதுதானா. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்களா ஒரு வெள்ளை நரி, அதே நரி தான் இது. எப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது குளிர்காலத்துல இதோட முடி சுத்தமான வெள்ளை நிறத்துல இருக்குமா. கோடைகாலம் வந்துச்சுன்னா இதோட முடி சாம்பல் பழுப்பு நிறத்துக்கு மாறிடுமா. குளிர்காலத்துல -50°C இருந்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதால வாழ முடியுமா. அதுக்கு காரணம் இதோட முடி. அதாவது உலகத்திலேயே வெதுவெதுப்பான முடியை கொண்ட ஒரே நரினா இதுதானா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இதோட முடியே வெப்பத்தை உருவாக்கி தருமா. இந்த ஆர்டிக் நரிக்கு அபாரமான மோப்ப சக்தியும் கேட்கும் திறனும் இருக்கான். அதாவது இதோட மோப்ப சக்தியை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துல அங்கிட்டு இருக்கிற ஒரு இரையோட கூட வாசனையை கூட உணர முடியுமா. இந்த நரி என்ன பண்ணுதான்னு பாக்குறீங்க, இது ஒரு ஐஸ்குள்ள உறைஞ்சு போன இரையை வேட்டையாடுது. அதாவது குளிர்காலத்துல இதுக்கு உணவு தட்டுப்பாடு அதிகமா இருக்குமா. அந்த சமயத்துல ஐஸ்ல உறைஞ்சு போன இரையையும் பனிக்கடியில் உள்ள இரையையும் இப்படித்தான் வேட்டையாடி சாப்பிடுமா. அதாவது தரையில இருந்து கிட்டத்தட்ட 5 அடிக்கு ஒரு ஜம்ப் பண்ணி இறை இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா மோதி இரையை பிடிக்குமா. இந்த நரிகள் பொதுவாக லெம்மிங்கள், கடல் பறவைகள், அதோட முட்டைகள், சீல் குட்டிகள், மீன்களை விரும்பி சாப்பிடுமா. என்னதான் இது பனிப்பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் இதோட மொத்த ஆயுட்காலம் வெறும் 3 to 6 ஆண்டுகள் வரைக்கும் தானா. இந்த நரிக்கு கோடை காலத்துல அதிக அளவுக்கு உணவு கிடைக்குமா. ஆனா அதுவே ஒரு குளிர்காலம் இருந்துச்சுன்னா பயங்கரமான உணவு தட்டுப்பாடு வருமா. அதுக்காக இது என்ன செய்யும்னா, கோடை காலத்துல கிடைக்கிற உணவை குழி தோண்டி புதைச்சி வச்சிருமா. அதோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி பனிக்காலத்துல தோண்டி எடுத்து சாப்பிடுமா. இது அதிகமா விரும்பி சாப்பிடுறது வாத்து முட்டைகளாம். அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல அதோட முட்டைகளை எடுத்து புதைச்சி வச்சிருமா. அதை குளிர்காலத்தில் எடுத்து சாப்பிட்டுருமா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது இந்த நரியால் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 30 மைல் வேகத்தில் ஓட முடியுமா. இந்த நரிகள் தான் இறக்குற வரைக்கும் ஒரே ஒரு துணையோடு தான் வாழுமா. கர்ப்ப காலங்கள் 51 to 57 நாட்கள் வரைக்கும். ஒரு தடவைக்கு கிட்டத்தட்ட 5 to 8 குட்டி வரைக்கும் போடுமா. தாய் தந்தை ரெண்டுமே சேர்ந்து குட்டி நல்லா பார்த்துக்கணுமா. ஆர்டிக்கில் உள்ள குளிர்காலம் ரொம்ப மோசமானதாக இருக்குமா. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் சூரியனோட ஒளி தரையிலேயே படாதான். முழுக்க முழுக்க குளிர் மட்டும்தான் இருக்குமா. அதே மீறி எப்படி இது வாழுதுன்னா, இதோட தோல் இயற்கையாகவே 104° வரைக்கும் வெப்பத்தை வெளியாக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதோட நீளமான பஞ்சுமால வால் இதுக்கு போர்வ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோமா. இந்த நரியோட கால் பாதத்தில் கூட அடர்த்தியான முடியாதான் இருக்குமா. இந்த ஆர்டிக் நரிகள் துருவ கரடிகளை பின்தொடர்ந்து அது சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்த சாப்பாடையும் திருடி சாப்பிடுமா. ஒருவேளை இந்த நரிக்கு உணவு கிடைக்காட்டினாலும், வானிலை ரொம்ப மோசமா இருந்தாலும், பனிக்கு நடுவில் ஒரு பெரிய குழியை தோண்டி கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் பதுங்கி தான் இருக்குமா. அதுக்கு காரணம் அதோட ஆற்றலை சேமிக்குமா. இதை பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, ஆராய்ச்சியாளர்களே மிரள வச்சிருக்கு. அதாவது பனிக்காலத்துல இந்த நரி கிட்டத்தட்ட 76 நாட்கள்ல 3506 கிலோமீட்டர் போயிருக்கான். இந்த நரி உணவுக்காக எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணாலும் போகுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.